நமக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். வாப்பா சேகர, என்னப்பா இந்த பக்கம்? ஒரு வேலை விஷயமா நம்ம கிராம பஞ்சாயத்து தலைவரை பார்க்க வந்தப்பா. வழியில உன்னை பார்த்துதான் நிறுத்திட்டேன். அப்புறம் எப்படி இருக்க? ஏன்ப்பா கேட்குற? நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாலும் இன்னும் எங்களை மாதிரி பல பேர் தினமும் வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். அட ஏன்பா இப்படி சலிச்சுக்கிற? இந்த விஷயம் நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும். அதை மனசுல வச்சுதான் இதெல்லாம் மாத்தணும், வறுமை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும்னு 9 கருப்பொருள் உள்ளடக்கிய திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்குனது மட்டும் இல்லப்பா, அதை ஒவ்வொரு பஞ்சாயத்தும் கூர்ந்து கவனம் செலுத்தும்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. 9 கருப்பொருளா? அது என்னப்பா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. பெரியசாமி, இப்படி உட்காரு, புரியுற மாதிரி சொல்றேன். வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராமம், நல்வாழ்வு கிராமம், நீரில் தன்னிறைவு பெற்ற கிராம ஊராட்சி, சுத்தமான பசுமை நிறைந்த மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராமம், உட்கட்டமைப்பில் தன்னிறைவு அடைந்த கிராம ஊராட்சி, குழந்தைகள் நலன் இருக்கும் கிராம ஊராட்சி, சிறப்பான நிர்வாகம் நடைபெறும் கிராம ஊராட்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியில் பாலின சமத்துவ ஊராட்சி. இதெல்லாம் தான் அந்த 9 கருப்பொருள். இதுல முதல்ல இருக்கிற வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராம ஊராட்சியை சரியா பண்ணாலே இங்க பாதி பிரச்சனை சரியாயிடும். பெரியசாமி, அடேங்கப்பா, 9 அருமையான கருப்பொருள் தான். ஆனா இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவாங்க? பெரியசாமி, அரசாங்கம் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்துதான்ப்பா இருக்கு. அது முழுமையா நிறைவேறினா மக்களாகி நம்மளும் கொஞ்சம் முழு ஒத்துழைப்பு குறைக்கணும்ல. சேகர, நம்மளால என்னப்பா செய்ய முடியும்? இப்போ அரசாங்கம் வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட கிராமங்களை உருவாக்க 25 இலக்குகளையும் 40 உள்ளூர் குறியீடுகளையும் நிர்ணயிச்சிருக்காங்க. அது முழுமையா நிறைவேறணும்னா நம்ம கிராம ஊராட்சியும் மக்களாகி நாமளும் ஒண்ணு சேர்ந்தா தானே முடியும். ஏன்பா, இதுல நாம எந்த மாதிரி பங்களிப்பு கொடுக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. பெரியசாமி, தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. PIPங்கிற ஏழைகளின் பங்கேற்பு அடையாள முறை மூலமா கிராமத்துல வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களை கண்டறிஞ்சு அவங்க விவரங்களை கிராம ஊராட்சியில வச்சிருக்கணும். குடிசை வீட்டுல வசிப்பவர்களுடைய விவரங்கள், மாநில அரசின் காப்பீட்டு திட்டங்களின் மூலம் பயன்பெறுவர்களுடைய விவரங்கள், குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுடைய விவரங்கள், அது மட்டும் இல்லாம பொது விநியோக திட்டத்துக்கு கீழே அவர்களுக்கான பொருட்கள் சரியா கிடைக்குதாங்கிற விவரம், வீடே இல்லாத மக்களுடைய விவரங்கள்னு ஊராட்சி எல்லா தகவலையும் சேகரிச்சு வச்சிருக்கணும். அவங்களுக்கு தேவையான தகவல்லாம் யார் கொடுப்பா? நம்ம தானே. அதுக்குத்தான் நம்மளுடைய ஒத்துழைப்பு அவசியம்னு சொன்னேன். சரிப்பா, இந்த தகவல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அட என்னப்பா, இன்னுமா புரியல உனக்கு? இப்போ நம்ம அரசாங்கத்துல ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. அது எல்லாருக்கும் சரியா போய் சேரணும்னா யாராரு எந்தெந்த நிலைமையில இருக்காங்கன்ற விவரங்கள்லாம் தெரியணும்ல. குறிப்பா ஏழை மக்களை கண்டறிஞ்சு அரசாங்கத்துடைய திட்டங்களை பயனாளியா சேர்க்கணும்ல. அதுக்குத்தான் ஊராட்சி இந்த விவரங்கள்லாம் சேகரிக்குது. ஓ அப்படியா? சரி, என்னென்ன திட்டங்களுக்கு இந்த விவரங்களை பயன்படுத்துறாங்க? அதுவா பெரியசாமி, நம்ம அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல 100 நாள் வேலை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழே அனைவருக்கும் வீட்டு வசதி அளிக்குது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்துக்கு கீழே குடிநீர் வசதியை ஏற்படுத்துறதுன்னு நிறைய திட்டங்கள்ல நாம பயனடைய இந்த மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் ஊராட்சிக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் நாம ஊராட்சி கிட்ட சரியான விவரங்களை கொடுக்கணும்னு சொன்னேன். அப்பதான் நம்மள மாதிரி ஏழை மக்கள் அரசாங்கத்துடைய திட்டங்களை முழுமையா பயனடைய முடியும். ஓ, அதுக்குதான் ஊராட்சிக்கு மக்களும் சேர்ந்து உதவணும்னு சொன்னியா? இப்பதான்பா புரியுது எனக்கு. அட இருப்பா, இன்னும் இருக்கு. வறுமையும் ஆரோக்கியமும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதானே. ஆமா, வறுமையில இருக்கிறவங்க சத்தான உறவும் இல்லாம சரியான ஆரோக்கியம் இல்லாம இருப்பாங்கல்ல. அப்படி ஆரோக்கியம் இல்லாம நோய்வாய்ப்பட்டா வேலை இல்லாம சரியான வாழ்வாதாரம் இல்லாம போயிடும்ல. அதனாலதான் அரசாங்கம் ஆரோக்கியத்துக்கும் நிறைய திட்டங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படியா? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள்னு ஒண்ணு இருக்கு. அது மூலமா நம்ம ஊராட்சியில் இருக்கிற 6 வயசு வரை உள்ள குழந்தைங்க, வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் விவரங்கள்லாம் வாங்கி அவங்க இந்த சேவைகளை முழுமையா பெற நம்ம ஊராட்சி தான் உறுதி செய்யும். இது மூலமா என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? அதையும் நீயே சொல்லப்பா. சொல்றேன் கேட்டுக்க. அவங்க எல்லாருக்கும் துணை ஊட்டச்சத்து, முன்பருவ கல்வி, சுகாதார கல்வி, நோய் தடுப்பு, சுகாதார பரிசோதனை சேவைகள், மருத்துவ பரிந்துரைன்னு எல்லா சேவைகளையும் கொடுக்கறாங்க. துரதிருஷ்டவசமா இவங்களுக்கு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா சிகிச்சை பெறுவதற்கு நடவடிக்கையும் ஒரு புறம் எடுக்கிறாங்க. அடேங்கப்பா. இருப்பா, இது மட்டும் இல்லாம பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனாங்கிற திட்டத்திலையும் பயன்பெறலாம்.
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்துல ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு உதவியா ரூபாய் 18,000 கொடுக்கறாங்க. 18,000? பிரமாதமான திட்டமா இருக்கப்பா. அது மட்டும் இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதை தவிர்க்க குழந்தைகளுக்கு சத்தான காய்கறி, பழம், கீரைன்னு கொடுப்பாங்க. எடை குறைவா இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் 3 முட்டை கொடுக்கறாங்க, தெரியுமா? ஏப்பா, ஒருவேளை முட்டை பிடிக்காத குழந்தைங்களா இருந்தா என்ன செய்வாங்க? நமக்கு தேவை என்ன பெரியசாமி, குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும். முட்டை இல்லைன்னா வாழைப்பழம் மாதிரி சத்தான பழங்களை கொடுப்பாங்க. ஆமாம்பா, நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமா வளர்ந்துட்டாலே அதுவே போதும்பா. அட என்னப்பா நீ, நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆரோக்கியம்னா எல்லாருக்கும் தான். ஆயுஷ்மான் பாரத பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா இல்லனா தமிழக அரசின் முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போல ஒரு சுகாதார காப்பீட்டு இருந்தா போதும். பல நன்மைகள் இருக்கு. இருப்பா, அதை எப்படி வாங்குறதுன்னு கேட்க வர. உனக்கு இத பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா 1-8-0-425-3993 நம்பருக்கு கால் பண்ணு. நமக்கு வர சந்தேகத்தை பூரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வா பெரியசாமி, ஒரு டீயை சாப்பிட்டே பேசுவோம். ஏப்பா தம்பி, சௌக்கியமா? சேகர், அப்புறம் ஒரு விஷயம், நம்ம ஊர்ல இந்த மாதிரி படிச்சு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களும் இருக்காங்க, படிக்காத வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாத மாதிரி நம்ம அரசாங்கத்துல ஏதாவது திட்டங்கள் இருக்காமா? இருக்கு பெரியசாமி. தம்பி, வேலையின்மை போக்க படித்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய திறமையை மேம்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறதுக்கு திறன் மேம்பாட்டு கழகம் தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா போஜனா திட்டம் இருக்கு தம்பி. அவங்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சி, உள்ளூர்ல இருக்கிற வளங்களை வச்சு இளைஞர்களை தொழில் செய்யறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. புரிஞ்சுதா? இப்போ நல்லா புரிஞ்சுதுண்ணே. இப்பயே போய் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறேன். வரனே. சரி தம்பி, வாழ்த்துக்கள். என்ன சேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கும். என்ன 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க? வழியில பெரிய சாமியை பார்த்தேன், அதான் ஒரு டீயை சாப்பிட்டு பேசிட்டே வருவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். மீனாட்சி, நம்ம அரசாங்கம் 9 கருப்பொருளை உருவாக்கி நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்களாம். அதான் என்ன வரும்னு பேசிக்கிட்டே வந்தோம். அப்படியா? நாங்களும் இந்த கிராமம் தான், எங்களுக்கு எதுவும் திட்டம் இல்லையா? அட நீ என்னம்மா, பெண்களுக்கு இல்லாத திட்டமா? நம்ம அரசாங்கம் பெண்கள் வளர்ச்சியில தனியாவே அதிகமா கவனம் செலுத்துறாங்க, தெரியுமா? முதல்ல எங்க 2 பேருக்கு டீயை போடு, விவரமா சொல்றேன். பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம கிராமத்துல சுய உதவி குழுக்கள் இருக்கா? இருந்தா அது எத்தனை இருக்கு, அந்த குழுக்கள்ல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு இப்படி எல்லா தகவலையும் எடுப்பாங்க. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார மேம்பாட்டு இயக்கம் மூலமா சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி, சமுதாய முதலீட்டு நிதி, அதோட கடன்களுக்கான நிதி மானியம்னு கொடுத்து பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாங்க. ஏன்னு அந்த மாதிரி குழுக்கள்ல நாங்கெல்லாம் இல்லைன்னா என்னென்ன பண்றது? பெண்களை குழுக்களில் இணைக்கிறதுக்கான நடவடிக்கையில ஊராட்சி எடுக்கும். நான் சொல்றது சரிதானே சேகரே? சரியா சொன்ன. இந்த காலத்துல எல்லா பெண்களுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால துறை வாரியா திட்டங்களை உருவாக்கி பெண்களுக்கு அதிக அளவுல பயனடைகிற மாதிரி பட்ஜெட் தயாரிக்கிற நடவடிக்கை கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாருமா, உன் பசங்களா? ஆமாண்ணே, பெரியவன் கண்ணு, சின்னவன் பாரதி. ஆஹா, சூப்பர் பேருமா. சரிண்ணே, குழந்தைங்களுக்கு ஏதாவது கல்வி திட்டம் ஏதாவது இருக்கா? அட என்னமா நீ, நம்ம அரசாங்கம் அதை கவனிக்காம விடுவாங்களா? பிள்ளைங்களுக்கு தேவையான கல்வி கிடைக்க அரசு பல முயற்சிகளை எடுக்குது. தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்க மாணவர்களுக்கு பாடநூல், சீருடை, மிதிவண்டி, சத்துணவு திட்டம், இப்போ காலை உணவு வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வர் திட்டம்னு பல திட்டங்களை உருவாக்கி பசங்களை படிக்க வைக்க பல வசதிகளை செஞ்சு தராங்க. பசங்களா, நீங்க படிச்சா மட்டும் போதும், புரியுதா? எப்பா சேகர், அரசாங்கம் இத்தனை திட்டம் வச்சிருக்க, இத்தனையும் தாண்டி நமக்கு வேற எதுவும் சலுகைகள் இருக்காப்பா? இருக்கே, சொல்றேன் கேளு. வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துல வேலை அடையாள அட்டை வச்சிருந்தா நீங்க அந்த சலுகையை பயன்படுத்திக்கலாம். வேலை அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு 100 நாட்களுக்கு வேலை சரியா இருக்கான்னு நம்ம ஊராட்சி உறுதி செய்யும். ஏப்பா சேகர், கிராமம்னால வேளாண்மை தானே, அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்காப்பா? பெரியசாமி, நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம் தானே, அதை மட்டும் கவனிக்காம விட்டுருவாங்களா என்ன? அதுக்கும் பல நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. நம்ம கிராமத்துல சிறு குறு விவசாயிகள், விவசாய சார்ந்த தொழில் செய்றவனுங்க எல்லாருடைய தகவலையும் எடுத்து அவங்கள
உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கூட இணைச்சு அவங்கள பயன்பெற செய்ய எல்லா முயற்சிகளையும் நம்ம ஊராட்சி எடுக்கும். அவர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவோம். குறிப்பா மின்னணு சந்தையை ஊக்குவிக்கிற மாதிரி பல நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல பெரியசாமி, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்துக்கு கீழே தவணை முறையில 6000 ரூபாய் பணம் கிடைக்க வழிவகை செய்யறாங்க. விவசாயிகளுக்கான அரசு திட்டங்கள், பயிர் காப்பீட்டு திட்டம், பயிர் கடன் பெறவும் வழிவகை செய்யறாங்க. சேகர, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. பெரியசாமி, நம்ம கிராமத்துல சாகுபடி செய்யாம இருக்கிற தரிசு நிலங்களை விவசாய பயன்பாட்டுக்கு கொண்டு வரத பத்தியும் நீர் மேலாண்மை பத்தியும் பயிற்சி கொடுக்கறாங்க. இதன் மூலமா நமக்கு சாகுபடி அளவு உயருது. குறிப்பா உழவன் செயலை குறித்து அவங்கள தெரிஞ்சுக்க வைக்கிறாங்க நம்ம ஊராட்சி. உழவன் செயலியா? அது என்ன செயலிப்பா? அந்த செயலிலாம் நமக்கு எதுக்குப்பா? அட என்னப்பா நீ, நாடு எப்படி முன்னேறிட்டு இருக்கு, நம்மளும் அது கூட முன்னேறணும்ல. எல்லாமே புதிய தொழில்நுட்பங்களை பத்தின பயிற்சி கொடுக்கத்தான். இதையெல்லாம் வேளாண் துறை மூலியமா பண்றாங்க. பெரியசாமி, நம்ம ஊர்ல எத்தனை கால்நடைகள் இருக்குன்னு தெரியுமா? இப்படி திடீர்னு கேட்டா எப்படிப்பா? நம்ம வேளாண்மைக்கு கால்நடைகளும் முக்கியம் தானே. ஆமா. அப்போ அதையும் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும்ல. ஆமா. அதுக்கு தான் ஊருக்குள்ள இருக்கிற கால்நடைகளை பத்தின எல்லா விவரங்களையும் சேகரிச்சு அதுக்கான மருத்துவ சேவையை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை கால்நடை இழப்பு ஏற்பட்டா கூட அதனால் ஏற்படுற நஷ்டத்தை ஈடு செய்ய கால்நடைகளை காப்பீடு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யறாங்க. இதெல்லாம் நமக்கு தெளிவா புரிய வச்சு அதில் பயன்பெற செய்யறதோடு மட்டும் இல்லாம பால் உற்பத்தி அளவை உயரத்துக்கும் ஏற்பாடு செய்யறாங்க நம்ம ஊராட்சி. பரவாயில்லையாப்பா, கால்நடைகளுக்காகவே இவ்வளோ பண்றாங்க. சேகர, அரசாங்கம் ஏதோ மாசம் மாசம் காசு தராங்களாங்க, அது என்னப்பா விஷயம்? அட, அதை மறந்துதான் பாரு. சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு கீழே நலிவடைந்த பிரிவினர்களான மூத்த குடிமக்கள், ஏழை விவசாயிகள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் 50 வயதை கடந்த திருமணமாகாத ஏழை பெண்கள்னு அவங்க விவரங்கள்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. தெரியுமா? சேகர, இந்த காசெல்லாம் என்ன போல இருக்கிறவங்க எப்படிப்பா வாங்குறது? அதெல்லாம் அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்லயே வந்துடும் பெரியசாமி. ஏப்பா, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லையாப்பா. கவலையே வேணாம் பெரியசாமி. கடன் மற்றும் அரசு சலுகை எல்லாம் பெற ஜன்தன் திட்டத்துக்கு கீழே வங்கி கணக்கு பெற ஏற்பாடு செய்யறாங்க. அதுல நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். சந்தோஷமா? இன்னொரு முக்கியமான விஷயம், பேரிடர் காலங்களில் நம்மளோட கிராமம் பாதிக்காம பார்த்துக்க பேரிடர் மேலாண்மை குழு அமைச்சு பேரிடர் தவிர்க்க நீண்ட கால திட்டம் தயார் செய்யறாங்க. பெரியசாமி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்ப புரியுதா? இப்படி வறுமையில்லா ஊராட்சியை மாற்றத்துக்கு நம்ம அரசு பல உள்ளூர் இலக்குகளை நிர்ணயிச்சு பல ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. அரசாங்கம் நமக்காக இவ்வளோ முயற்சிகள் எடுக்கும்போது நம்மளுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் அவசியம் தானே? நல்லா புரிஞ்சுதுப்பா. நம்ம ஊராட்சியோட மேன்மைக்காக நம்மளோட முழு ஒத்துழைப்பும் நாம தரணும், அதானே? நம்ம ஊராட்சியும் நம்மளும் ஒண்ணு சேர்ந்தா வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராமத்தை உருவாக்க முடியும். வறுமைங்கிறது ஏழைகளால் உருவாக்கப்படுவது அல்ல, அது நம் மனித திறன்களுக்கான ஆதரவு இல்லாததால் ஏற்பட்டதுதான்.